ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெஜிடபிள் கார பணியாரம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் அளவு பச்சைப்பருப்பு, 2 கப் அளவு பச்சை அரிசி, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3-4 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது கூட ஒரு நறுக்கின பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் ஒரு பெரிய 6 வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு தாளித்து வதக்குக்கிறேன். வதக்கிட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். கேரட் ஒன்றே தான் எடுத்துருக்கேன். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் எடுத்துருக்கேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கதை இந்த வெங்காயம் இதுக்குள்ளே நல்லா வதக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக முக்கியம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போடுறேன், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு இதில் போடுறேன். மாவுக்கு தேவையான உப்பு தனியாக மாவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்காக போட்டிருக்கேன். நல்லா கலரும் உங்களுக்கு கொடுக்கும். வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம மாவில் சுடவே போட்டு நல்லா கலந்துட்டு, நம்ம குழிப்பணியார கல்லில் நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டுக்கிறேன். காஞ்சதுக்கப்புறமா நம்ம குழியில் வந்து இந்த வெஜிடபிள்லாம் கலந்த அந்த மாவை நம்ம குழியில் ஊற்றி மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹையாக கூட ரொம்ப லோவாக வைக்க வேணாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். இதுக்கு மேலே வந்து வெள்ளை எள்ளு நான் தூவி இறக்க போகிறேன். ஸோ வெள்ளை எள்ளு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவும் டெக்ஸ்டருக்காகவும் தான் கொடுக்குறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செவந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடணும். இங்கே பாருங்கள், இதை விட எனக்கு இன்னும் நல்லா செவப்பாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, ஸோ அதனால் நான் இதை எடுத்துட்டேன். ஆனால் அடுத்த ஈடு பார்த்திங்கன்னா, நான் நல்லா பொன்னிறமாக வறுத்து சர்வ் பண்ணேன். ஸோ இன்னும் உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா இன்னும் பொறுமையாக நீங்கள் ஸ்லோ பண்ணி நல்லா சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மொறுமொறுன்னு கிறிஸ்பியான பணியாரம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ஹைஜீக்கானது, நல்ல சத்து உள்ளது. காய்கறிங்க சேர்த்துருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் சிவப்பாக நல்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்